Hi friends, நான் உங்கள் சக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க functions and formulasல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது if function சம்பந்தப்பட்ட ஒரு சில functions and formulas தான். நம்ம போன வாட்டியே நம்ம if functions என்ன அப்படிங்கறது ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் if function பத்தி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மத்த related functions பார்த்துடுவோம். ஓகே, அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம if functionல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 40 மார்க்ஸ்க்கு மேல வாங்குனவங்க பாஸ், 40 மார்க்ஸ்க்கு கீழே வாங்குனவங்க ஃபெயில் அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட போறோம். ஓகேங்களா? சோ அப்போ இங்க நம்ம போட ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? if போடணும். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் இங்க லாஜிக்கல் டெஸ்ட் எழுதணும். லாஜிக்கல் டெஸ்ட் என்ன? இது 40 விட அதிகமா இருந்ததுன்னு சொன்னா, இல்ல 40யும் 40க்கு மேலயும் இருந்ததுன்னு சொன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க பாஸ். இல்லன்னு சொன்னா, அதாவது 40யோ 40க்கு மேலயோ இல்ல அது ஃபால்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க ஃபெயில் அப்படின்னு ஒரு டேட்டா நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸலுக்கு சொல்லிடுறோம். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் 40யோ 40க்கு மேலயோ இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படி இருக்கிறது மீட் ஆயிடுச்சு, இந்த கிரைட்டீரியா இல்ல இந்த கண்டிஷன் இந்த டெஸ்ட இது மீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா பாஸ். ட்ரூவா இருந்ததுன்னு சொன்னா பாஸ்ன்னு வரணும். ஃபால்ஸா இருந்ததுன்னு சொன்னா ஃபெயில் வரணும். ஃபைன். இத கொடுத்த உடனே ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு இங்க நம்ம இத வந்து அந்த டாலர் சிம்பிள் கொடுக்கல, அதனால இத நம்ம டிராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இப்போ இவங்க எல்லாருமே பாஸ், இந்த ஒரு பர்டிகுலர் மார்க் மட்டும் ஃபெயில். ஓகே, இத நம்ம வந்து 39 மாத்தி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்கா இது ஃபெயில் வந்துடும். ஓகேங்களா? சோ இதுதான் if கண்டிஷன். மீட் பண்ணுதுன்னா என்ன, மீட் பண்ணலனா என்ன, அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன, ட்ரூவா இல்ல ஃபால்ஸா இருந்தா என்ன அப்படின்னு கொடுக்கறது தான் if கண்டிஷன் அப்படின்னு சொல்றது. இது நம்ம கிளியரா இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ நம்ம Countif பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதையே நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை எடுத்துட்டு நம்ம என்ன கேட்கிறோம்? எத்தனை பேர் பாஸ் பண்ணிட்டாங்க அந்த டேட்டாவை எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இங்க போயிட்டு கவுண்ட் if கொடுத்துட்டு இதுல இந்த ரேஞ்ச்ல ரேஞ்ச் அப்படின்னு கேக்குது பாருங்க இங்க. சோ எந்த ரேஞ்ச்ல? இந்த ரேஞ்ச்ல கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? கிரைட்டீரியா என்ன? எத்தனை பேர் பாஸ், இந்த ரேஞ்ச்ல எத்தனை பாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம். கொடுத்து பாருங்க, 3 பாஸ் இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. 3 பேர் பாஸ் இருக்குங்களா? ஓகே, இத நம்ம பழையபடி 59 மாத்தி பார்ப்போம். 4 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம 27 21 மாத்தி பார்ப்போம். 2 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் உங்களுக்கு Countif. என்னன்னா இந்த கொடுத்திருக்க ரேஞ்ச்ல எத்தனை இது மாதிரி வருது அப்படின்னு சொல்றது. இதையே நம்ம இன்னொரு விதமா போட்டு பார்ப்போம். Countif இந்த ரேஞ்ச நம்ம இத செலக்ட் பண்ணோம், அதுக்கு பதிலா இத செலக்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா, கிரைட்டீரியா என்னவா இருக்கும்? இது வந்து greater than or equal to 40 இருந்ததுன்னு சொன்னா இதுதான் உங்களோட கிரைட்டீரியா. 2 வந்துருச்சு பாருங்க. சரிங்களா? இத வந்து நம்ம இத மாத்துவோம். 57 அப்படின்னு மாத்துனா இங்கேயும் 3 வருது, இங்கேயும் 3 வருது. ஓகேங்களா? இது நம்ம இந்த பாஸ் ஃபெயில் வச்சு போட்ட ஃபார்முலா, இது நம்ம இங்க மார்க்ஸ் வச்சு போட்ட ஃபார்முலா. ரெண்டுமே உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன்சர்ஸ் ஒண்ணா தான் வரும். ஓகேங்களா? இதுதான் Countif. அடுத்தபடியா நம்ம Countifs பார்க்கலாம். Countifsக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இந்த இதுல Countifsக்கு இப்ப நம்ம இங்க என்ன பார்த்தோம்? எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணியும் பார்த்தோம், இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். கஸ்டமர் ஏ இந்த வாரத்துல எத்தனை தடவை வந்து ஆரஞ்சு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதே வாரத்துல அவங்க இது ஒரு வாட்டி வாங்கியிருக்காங்க, இங்க ஒரு வாட்டி வாங்கியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சோ அது நமக்கு இங்க எப்படி எடுத்துட்டு வருவோம்னு பார்க்கலாம். சோ Countifs அப்படின்னு சொன்னா ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் 1ல இது என்னவா இருக்கணும்? உங்களுக்கு கஸ்டமர் ஏவா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஐட்டம் கிரைட்டீரியா 2 ரேஞ்ச் செலக்ட் பண்ணி இதுல உங்களுக்கு நீங்க என்ன செக் பண்ணணும்?
இதுல ஆரஞ்சா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். என்ன ஆன்சர்னு பார்த்தா 2. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கஸ்டமர் ஏ ஆரஞ்சு எத்தனை தடவை வாங்கியிருக்காங்க இந்த வாரத்துலன்னு பார்க்கறதுக்காக நம்ம பார்த்தோம். இதுதான். ஸோ கவுண்ட் இஃப் அப்படின்னு சொல்றது ஒரு கிரைட்டீரியாவை வச்சு செக் பண்றதுக்காகவும், கவுண்ட் இப்ஸ் அப்படின்னு சொல்றது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரைட்டீரியாஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் இருந்ததுன்னா நீங்க கவுண்ட் இப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதும் தான். சரிங்களா? அடுத்தது சம் இஃப் போலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இதுல ஆரஞ்சு எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எந்த கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஆரஞ்சு பழம் எவ்வளவு வித்திருக்காங்க இந்த ஹோல்சேல் கடையில அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சம் இஃப் போட்டுட்டு ரேஞ்ச். இப்ப நம்ம என்ன ரேஞ்ச் எடுத்துக்கணும், நமக்கு தேவை இதுல இருக்கிறது எத்தனை ஆரஞ்சு அப்படின்னு இருக்கிறது. கரெக்டுங்களா? சரி, ஓகே. இதுலதான் நம்மளோட கிரைட்டீரியா கொடுக்க போறோம். அதனால இந்த ரேஞ்சில் எத்தனை ஆரஞ்சு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனா உங்களுக்கு தேவை எதை சம் பண்ணணும், அதாவது சம் பண்ணணும் இவ்வளோ கேஜிஸ் விதுன்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க. இதுல என்ன அப்படி சொன்னா, ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற ரேஞ்சில் நீங்க அதுல கிரைட்டீரியாஸோட ரேஞ்ச், அது கிரைட்டீரியாவோட ரேஞ்ச் என்ன, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதுல ஆரஞ்சு அப்படின்னு இருக்கிறது. ஆனா அது ஆரஞ்சா இருந்தா நீங்க ஆனா சம் பண்ண போறது இந்த ரெட் கலர்ல போட்டிருக்க ஒரு மெரூன் கலர்ல உங்களுக்கு இருக்கிற ஏரியால தான் நீங்க ஆட் பண்ணணும். அதாவது இது ஆரஞ்சா இருந்தா இதை ஆட் பண்ணணும், இது ஆரஞ்சா இருந்தா இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்றது ப்ளூ. ஆக்சுவலா அந்த கிரைட்டீரியா மீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட் பண்ண வேண்டிய ரேஞ்ச் அப்படின்றது, சம் பண்ண வேண்டிய ரேஞ்ச் அப்படின்றது இந்த ஏரியானும் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஆரஞ்சு வந்து 45 கிலோ சேல் ஆயிருக்குன்னு சொல்றோம். அதாவது இங்க பார்த்தாவே நமக்கு தெரியும் 45 கிலோ. ஓகே, சரி, ஓகே. இதுல சம் இஃப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம இதுலயே பாத்துடலாம். இந்த சம் இஃப்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ கஸ்டமர் ஏ ஆரஞ்சு எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம இதுல மாத்தணும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சம் இஃப்ஸ், ஏன்னா நம்ம செக் பண்ண போறது 2 கிரைட்டீரியா, அதாவது இதுல ஆரஞ்சா இருக்கணும், இதுல ஏவா இருக்கணும். அதுதான் நம்மளோடது. ஸோ ஒரே ஒரு செக் இருந்ததுன்னு சொன்னா, ஒரே ஒரு கிரைட்டீரியா அப்படி இருந்ததுன்னு சொன்னா நம்ம சம் இஃப் யூஸ் பண்ணுவோம். நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்குன்னா சம் இஃப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சம் இஃப்ஸ்ல, ஆனா இதுல நம்ம டிஃபரன்ஸ் என்ன பார்க்கணும், இங்க சம் ரேஞ்ச் வந்து கடைசியா இருந்தது, சம் இஃப்ல சம் ரேஞ்ச் கடைசியா இருக்கும். அதுவே சம் இஃப்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சம் ரேஞ்ச் ஃபர்ஸ்டே வந்துடும். அதை நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ சம் இஃப் அப்படின்றத எடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இதுல நமக்கு என்னவா இருக்கணும், இது ஏவா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இதுல ஆரஞ்சு இருக்கணும். கரெக்டுங்களா? ஆமா. ஸோ இப்போ ஆரஞ்சு இருக்கணும். ஸோ இங்க பாருங்க, நம்மளோட சம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது இந்த ஏரியா ப்ளூ கலர்ல இருக்கிறது. கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரைட்டீரியா 1 அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு இந்த ரெட்ல இருக்கிறது கிரைட்டீரியாவோட ரேஞ்ச். அது கிரைட்டீரியா அப்படின்னா என்ன, இந்த ஹெச் காலம்ல இருக்கிறது எதெல்லாம் ஏவா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும். கிரைட்டீரியா 2 ஓட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பர்பிள் கலர்ல போட்டிருக்கிறது அது என்னவா இருக்கணும், நம்மளோட கிரைட்டீரியா 2 என்ன, ஆரஞ்சா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இதே மாதிரி 3, 4, 5 நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். நிறைய காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நீங்க கிரைட்டீரியா 3 ரேஞ்ச், கிரைட்டீரியா 3, கிரைட்டீரியா 4 ரேஞ்ச், கிரைட்டீரியா 4 அப்படி நீங்க ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னு சொன்னா நமக்கு இது வந்து ஓகே. இது என்டர் கொடுத்து பார்ப்போம். ஸோ 58 kgs ஆரஞ்சு உங்களுக்கு இவர் மட்டும் வாங்கியிருக்காரு, கஸ்டமர் ஏ மட்டும் வாங்கியிருக்காரு. ஆமாவான்னு செக் பண்ணலாம். ஒரு 15 அண்ட் ஒரு 43. ஸோ இங்க பாருங்க சம் 58, அதுதான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கு. அதுதான் ஆரஞ்சு, கஸ்டமர் ஏ ஆரஞ்சு வாங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்றது. புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் சம் இஃப் அண்ட் சம் இஃப்ஸ். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, சம் இஃப் ஒரு கிரைட்டீரியா இருந்தா யூஸ் பண்ணணும், சம் இஃப்ஸ் மல்டிபிள் கிரைட்டீரியா இருந்தா யூஸ் பண்ணணும், 3க்கு மேல கிரைட்டீரியாஸ் இருந்தா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுல சம் ரேஞ்ச் உங்களுக்கு லாஸ்ட்ல வரும், அதுவே சம் இஃப்ஸ்ல சம் ரேஞ்ச் உங்களுக்கு
ஃபர்ஸ்ட்லயே வந்துரும். இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தது இஃப் ஃபங்க்ஷன் பத்தி, கவுண்டிஃப் கவுண்டிஃப்ஸ் பத்தியும், சம்மிஃப்ஸ் பத்தியும் பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதை நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.